ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னைஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குட்டி vlog தான் பண்ண போகிறோம். என்னோட ஈவினிங் ரொட்டீனும் டின்னர் என்னன்றது பச்சை பயிறு சாம்பார் வைக்க போகிறேன். போகலாமா? கடைக்கு போகலாமா? சாக்லேட் வாங்கலாமா? சரி, நான் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். நம்ம நைட் வந்து டின்னர் செய்யலாம். பாய் பாய். இன்னைக்கு நாங்கள் பேக்கரி தான் போக போகிறோம். அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர போகிறோம். என்ன சாப்பிடலாம்? என்னமா சாப்பிடலாம்? இங்கே பாருங்க. கடியா கடி நல்லா இருக்கு. கடி இது கடி ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டின்னர் ரெடி பண்ணலாம். பச்சை பயிறு சாம்பார் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை இந்த மாதிரி 8 மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துடலாம். மூணு பல்லு பூண்டு, ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சைஸ் தான். இதை நம்ம சேர்த்துட்டு ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காய பொடி, ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இதில் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு டம்ளரில் தண்ணி வந்து இதில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம சேர்த்துலாம். இது வீட்டு மிளகாத்தூள் தான். இது பார்த்தீங்கன்னா சிம்லேயே இருக்கட்டும். அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 4 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க பச்சை பயிரெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கு, நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம ஆனியன் போட்டு தாளித்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஆனியன் வந்து தாளிக்க போகிறோம். தாளிக்கிற கிண்ணத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கோம். இதை நம்ம சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கிடலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்புல ஊற்றிடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அந்த வெங்காய ஃப்ளேவர் வந்து இதில் இறங்கணும். கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துடலாம்.
நம்மளோட பச்சை பயிர் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஆஃப் பண்ணி நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸோ நாங்கள் பண்ண குட்டி vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.